இந்த ஆட்டுக்குட்டி வேறு 2 தள்ளிப்பா அப்படிப்பா. 2வது இலை சாப்பிட வந்துட்டார் இவருங்க. இந்த இலையை காலி பண்ணிட்டாரு. அடுத்தது இதே சாப்பிட்றாரு வந்து. சாதம் வெந்துச்சுங்க. சிக்கன் குழம்பு வைக்கிறோங்க. அப்படிங்க போட்டாச்சு. வெயில் அதிகமாக காயுது. கடைசியாக குழம்பு இருக்கும்போது எனக்கு கொத்தமல்லி போடுங்க. போட்டாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு காய்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் கடிச்சு இலை துளுத்து வருது. மறுபடியும் வாழை இலை. ஓய் இலையை மஞ்சள் நிற்கிறாங்க ஆட்டுக்குட்டிங்க. சிக்கன் குழம்பு மசாலா போடுறாங்க. மிளகாத்தூள் போட்டால் மஞ்சள் தூள் போட்டால் கையிலே கை கொதி பற்றிக்கோங்க. அப்படியே தூக்கி வச்சுங்க. பழக்கமாகிடுச்சுங்க. இப்படி தூக்கி இப்படி வைப்போம், பற்றிக்கும், கை பற்றிக்கும். அப்படியே இப்படி பண்ணி வச்சுட வேண்டியதான். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கணுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூட்லேயே குழம்பு அப்படியே சுண்டுதுங்க. அடுப்பு நெருப்பு சூட்லேயே நல்லா சுண்டுது பாருங்க. கிரேவி மாரி ஆயிடுச்சுங்க நெருப்பு சூட்டில். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.